சார் வாப்பா வந்து உட்காரு. என்னப்பா ஸ்கிரிப்ட் முடிஞ்சுதா? சார் நீங்கள் சொன்ன மாதிரி பைலட் ஃபிலிமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்டை மாற்றி கொண்டு வந்துருக்கு. இந்தாங்க சார் ஸ்கிரிப்ட். அதெல்லாம் வேணாம்ப்பா. அப்படியே நீ ஏன் சொல்லு கேட்போம். சரி சார். அப்புறம் தம்பி, நரேஷன்லாம் நல்லா பண்ணுவல்ல? ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். நீ சொல்ல சொல்ல எனக்கு இங்க அப்படியே படமா ஓடணும். என்ன புரிஞ்சுதா? நீ சொல்றத ஓகே கேட்டு சார். பைலட் ஃபிலிமா பண்ண வேண்டியத ஃபியூச்சர் ஃபிலிமா பண்ணலாம் அப்படின்ற மாரி இருக்கணும். சரி சார். சொல்லட்டா? இரு டைம் பார்த்துக்கிறேன். ஸ்டார்ட். படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம ஒரு கோட்ஸோட ஸ்டார்ட். தம்பி இந்த குவாட்ஸ்லாம் நீ படத்துல வச்சுக்கோ. இப்ப கதைக்குள்ள வாப்பா. சார் ஓப்பன் பண்ணா ஒரு எம்டி ஹைவே, அதில் நம்ம ஹீரோ பைக்கில் தனியாக வந்துட்டுருக்காரு. எங்கடா இருக்க? ஒரு சின்ன ரோட் ட்ரிப் வந்தேன். என்ன சொல்லு? ஏண்டா உனக்கும் மதிக்கும் என்னதான்டா பிரச்சனை? என்ன திரும்ப சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லடா, எங்க 2 பேத்துக்கும் செட் ஆகிற மாதிரி தெரியலடா. டேய் என்னடா சொல்ற? டேய் அட்லீஸ்ட் இந்த ஒரு டைமாவது நீ விட்டு கொடுத்து போலாமே. என்னாலாம் விட்டு கொடுத்து. டேய் இப்ப எதுக்குடா கத்துற? இங்க பாரு, என்னாலாம் விட்டு கொடுத்து போக முடியாது சரியா? நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேல பேச ஒன்றும் கிடையாது. டைவர்ஸ் தான். டேய் என்னடா சொல்ற? இங்க பாரு, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாத. நீ நேர்ல மதி கொஞ்சம் நிறுத்துறியா? சும்மா இதை பண்ணு அதை பண்ணு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க. அரவிந்த், ஏன் இவ்வளவு கோவப்படுற? நான் எது சொன்னாலும் நம்ம ஃபியூச்சருக்காக தானே. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்? என்ன இருக்கு புரிஞ்சுக்க? எல்லாத்துலயும் ஏதோ ஒன்று குறைதான் சொல்லிக்கிட்டு இருக்க. சே, லவ் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியா இருந்தோம். பட் இப்பெல்லாம் உன் வாய்ஸ் கேட்டாலே இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. என்ன சொன்ன? இரிட்டேட்டிங்கா இருக்கா? அரவிந்த், என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? நான் அப்படிதாண்டி பேசுவேன். பிடிச்சிருந்தா இரு, இல்லாட்டி போ. இதுதான், இந்த ஈகோ தான் உன்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே. இந்த ஈகோவாலேயே நீ பல விஷயத்தை இழக்க போற பாரு. ஆமா, நான் ஈகோ பிடிச்சவன் தான். அதனால நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல, அது நீயா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரெடி தான். இந்த டீயை போய் அங்கே ஜர்க்கின் போட்டிருக்காருல அட்ட கொடு. சரிண்ணா. அண்ணா டீ. நான் ஒரு டீ கேட்டதுண்ணே. இங்க. ஐயோ சாரிண்ணா, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் மாற்றி அவர்கிட்ட கொடுத்துட்டேன் போல. இதோ ஒரு நிமிஷம்ண்ணா, இன்னொன்று எடுத்துகிட்டு வரேன். அண்ணா டீ. டீ கேன்சல். ப்ரோ என்ன 150cc பைக் 50 கூட தாண்டாது போலயே. அது சரி, ஓட்டுற ஆள் பொறுத்து தானே 150ஓ 200ஓ. நான் ஒட்டாமாமே. வா வா வா. ஏண்டா இந்த பக்கம்லாம் உனக்கு இடம் இல்லையா? தூரம் அந்த பக்கம் போய் தான் போவீங்களோ? அந்த பக்கம் தான் வீடா இருக்கே, தெரியல. சரி, இந்த பக்கம்லாம் வீடு இருக்கு. நம்ம இப்போ பெட்ரோல் பங்க்லேருந்து தானே வந்தோம், அங்கே போயிருக்க வேண்டியதானே? ஏண்டா பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காத நீ இந்த லாஜிக்லாம் பார்க்குறியா? ஏய் யாரா அவனுங்க?
எப்படி சார் ஆச்சு? ஓவர் ஸ்பீடு சார். கண்ட்ரோல் பண்ண முடியாமல் முன்னாடி பண்ண வண்டியில் இடிச்சிட்டோம். அப்படி என்னதான் சார் அவசரம் இவங்களுக்குலாம்? எல்லாம் தான் தாங்கிற திமிரு தான் சார். ஆனால் அது இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்திச்சு பார்த்தீங்களா? இந்த ஈகோவாலேயே நீ பல விஷயத்தை இழக்க போற பாரு. இல்லை இல்லை, நான் காரணம் இல்லை. இல்லை நீ என்கிட்ட பேச மாட்டியா மதி? அரவிந்த், என்னாச்சு? ஏன் அழுவுற? சாரி சாரி, ஒன்றும் ஐ எம் பிரச்சனை சோ இல்லை. சாரி மதி. டேய் என்னடா சொல்ற? நீ ஓகே தானே? நான் ஓகே தான்டா. ஓ தேங்க் காட். கேட்கும்போது எனக்கே இவ்வளவு பதட்டமா இருக்கு. நேர்ல பார்த்த நீ என்னடா இவ்வளவு நார்மலா பேசிட்டு இருக்க? டேய் ஹலோ, எங்க லைன்ல தான் இருக்கியா? என்ன ஏதோ பேச மாட்டேங்கிற? இல்லை, என் ஹெல்மெட்டில் இந்நேரம் அந்த பேப்பர் மட்டும் படாமல் இருந்தால் என் நிலமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். டேய் இதுக்கூட இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா? அதான் எதுவும் நடக்கல, ஃப்ரீயா விடு. ஓகேடா. அவ்வளோதான் சார் கதை. கதை எப்படி இருக்கு? கதை ஓகே தான், பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுப்பா. நீ ஒன்று பண்ணு, நல்ல ஹாரர் ஃபிலிம், எல்லாம் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு கதை எழுதிட்டு வா பார்ப்போம். சார் மேக்ஸிமம் எல்லாம் அப்படி தான் சார் எடுக்கிறாங்க. அதையே எப்படி சார் எடுக்க சொல்கிறீங்க? அதான்ப்பா ட்ரெண்டு. இப்போ மக்கள்லாம் அதான் விரும்பி பார்க்குறாங்க. மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதானே பண்ண முடியும். பட் சார், இந்தாப்பா போய் சொன்ன மாதிரி கதை எழுதிட்டு வா. வாழ்க வளமுடன், போயிட்டு வா. எங்கடா பால்ரசு? ஆமாண்டா, வண்டியில் வேறு பெட்ரோல் நின்றுச்சு. நானும் சரியாக கவனிக்காமல் விட்டேன். லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வரியா? ஆ சரி, அவ்வளவு பெரிய ஹைவேல அந்த பேப்பர் எங்க இருந்து வந்தது? ஆமாம்ல, அந்த பேப்பர் உலகின் மிகப்பெரிய மாயாவி யார் தெரியுமா? அடுத்த நொடியில் பல ஆச்சரியங்களையும் அதிர்ச்சிகளையும் ஒழித்து வைத்திருக்கும் இந்த இயற்கையே. மயில்
ஆமால